காலையில் 5 o'clock எழும்பியாச்சு. எழும்பி ஃப்ரெஷ்அப் ஆகி பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும். பசங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்சும் கட்டணும், பிரேக்ஃபாஸ்ட்டும் பண்ணணும். இன்றைக்கி ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் ஆகுது. காலையிலே ரைஸ் வச்சாச்சு. ரைஸ் வச்சுட்டு பையனுக்கு 7:30க்கு ஸ்கூலில் இருக்கணும். ஸோ 7 o'clock அவன் கிளம்பிடுவான். அதனால் அவனுக்கு லஞ்சும் கட்டிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் பண்ணி கொடுக்கணும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தியும் முட்டை கிரேவியும் தான் வச்சுருக்கிறேன். இன்றைக்கி லஞ்சுக்கு நான் ரசம் தான் வச்சுருக்கிறேன். இந்த ரசத்தில் இப்போ அவனுக்கு நம்ம எக்கு எக்ஸ்ட்ரா மட்டும் வச்சுருந்தேன். ஸ்நாக்ஸுக்கு அவனுக்கு ஒயிட்டு காராமணியை நைட்டே ஊற வச்சுட்டேன். அதை பயிர் வேக வச்சு இது கொடுத்தா போதும். இந்த வேக வச்சுட்டு அவனுக்கு கொடுத்துட்டு இப்போ எக்கு கிரேவி பண்ணுறதுக்கு எக்கு பாயில் பண்ண போட்டாச்சு. அது கூடவே வெங்காயம் தக்காளி நம்ம வதக்கிடலானே வெங்காயம் தக்காளி வதக்க போட்டாச்சு. இப்போ வெங்காயம் சீக்கிரமாக வதங்கணும்னா அதுக்கு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூளும் 1/2 ஸ்பூன் உப்பும் சேர்த்தோம்னா சீக்கிரமாக வதங்கிடும். இது கூடவே இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியும் போட்டோன்னா நல்லாவே வதங்கி வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுத்த வேலையே பார்த்துக்கலாம். இப்போ இது வதங்கிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மூடி வச்சாச்சு. மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னென்னா இப்போ இதுக்கு ரசம் ரெடி பண்ணணும். ரசம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ இது கிரேவி மாதிரி தான் வைக்க போகிறேன். தக்காளி நல்லா வதங்கி வந்தாச்சு. தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதங்கி வந்தாச்சு. இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இது கூட நமக்கு தேவையான மசாலா எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு என்ன மசாலா சேர்க்குறேன் அப்படின்னா இப்போ காரத்துக்கு மிளகாத்தூள் கம்மியாக தான் சேர்ப்பேன். தனியாத்தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அந்த கரம் மசாலாவும் அதே நேரத்தில் காரத்துக்காக கொஞ்சம் இது கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்கிறதுனால பெப்பர் கொஞ்சம் அதிகமாகவே சேர்ப்பேன். மிளகாத்தூளை கம்மி பண்ணிவிட்டு பெப்பர் அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு சளி எல்லாம் பிடிக்காது. பசங்களுக்கு கொஞ்சம் வெளியே போகும்போது சில்லுன்னு காற்று அடிக்கும்போது பசங்களுக்கு சளி சீக்கிரமாக பிடிச்சிரும். அதை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக பெப்பர் கொஞ்சம் அதிகமாக எடுக்கிறது. இப்போ இது நல்லா இப்போ நான் ஒரு ஆளுக்கு 2 எக் வச்சு நல்லா கொதிக்க விட்டுட்டு காலைமா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒன்று லஞ்சுக்கு ஒன்றுமா நான் எடுத்தாச்சு. எடுத்து வேக வச்சு நல்லா கிரேவி கூடவே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன். இப்போ இன்னும் இதுக்கு சைடிஷாக மத்தியானம் லஞ்சுக்கு ரசம் கட்டிட்டு ரசத்துக்கு சைடிஷாக எக்கு இப்போ மசாலா எக்கு கொடுத்து விட்டுருவேன். பசங்களுக்கு எல்லாமே நான் ரெடி பண்ணி பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம சப்பாத்தி போடலாம். சப்பாத்தி ரெடி ஆயாச்சு. பசங்களும் சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு ரெடி ஆயாச்சு. ஓகே, பாய், தேங்க்யூ.